அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சூரத் யூசுப் 76வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்வான், வஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். கல்வியினுடைய விஷயத்தில், அறிவனுடைய விஷயத்தில் அதற்கு ஒரு எல்லையே கிடையாது. ஒரு அறிந்தவனுக்கு மேல் ஒரு அறிந்தவன், ஒரு கல்வியாளருக்கு மேல் ஒரு கல்வியாளர் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுவான். எனவே முற்றிலும் அறிந்தவன் என்று இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஒருத்தனை காட்டின் ஒருத்தன் எப்பொழுது சிறந்தவன் இருந்து கொண்டே தான் இருப்பான். அறிஞர்களை பொறுத்தளவு, கல்வியாளர்களை பொறுத்தளவில் நம்ம கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் எப்பொழுது ஒரு மனுஷன் நம்ம தவிர வேறு யாருக்கு என்ன தெரியும் என்று நினைக்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவன்கிட்ட ஆணவம் தான் இருக்குதே தவிர கல்வி இல்லைங்கிறத யதார்த்தமாக நம்ம விளங்கி கொள்ள முடியும். பொதுவாக வாத விவாதங்கள் என்று வரக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் இது போன்றுண்டான ஒரு நபர் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டால் அந்த இடத்தை விட்டு தவிர்ந்து கொள்வது மிக நல்லது. அந்த இடத்துல வாய்மூடி இருப்பது இன்னும் ஈடேற்றம் தரும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. மன் சமத நஜா. யார் அந்த இடத்துல வாய்மூடி இருக்கிறாரோ அவர் ஈடேற்றம் பெற்று விட்டார் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் முட்டாள்கிட்ட பேச முடியாது அல்லவா? நமக்கு நீச்சல் தெரியும் தான், ஆனால் நம்ம விழுந்த இடம் சாக்கடை என்று தெரிந்து விட்டால் மேற்கொண்டு போராடி நீச்சல் அடிக்காமல் அதை விட்டு எழுந்து வரத்தான் பார்க்கணுமே தவிர மேற்கொண்டு நாமளே அசிங்கப்படுத்தி விடக்கூடாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வாறு சொல்லுவாங்க. சொன்னான் அபுதாவுதில் அபி உமாமத்தல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஆனால் ஜயீம் அபி பைத்தின் ஃபி ராயிபில் ஜன்னா. சொர்க்கத்தின் ஒரு ஃபி ராபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் இந்த நபருக்கு நான் ஒரு மாளிகையை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன். அது யார்? தான் உண்மையான வாதத்தின் மீது என்று இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டும் முட்டாள்கள்கிட்ட வாதம் பண்ண முடியாது என்ற எண்ணத்தில் எவர் அந்த இடத்துல வாதம் பண்ணுவதை விட்டு விடுகிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபருக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு ஓரப்பகுதியில் ஒரு மாளிகையை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் கேலி கிண்டலாக கூட யார் பொய் சொல்லாமல் இருக்கிறாரோ, அந்த பொய் சொல்வதை தவிர்த்து கொள்கிறாரோ, இவருக்கு சொர்க்கத்தின் நடுப்பகுதியில் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் நல்ல குணத்தோடு இருக்கிறாரோ இப்படிப்பட்ட அந்த நபருக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த ஒரு பகுதியில் நான் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முட்டாள்களோடு எப்பொழுதும் வாதம் புரியக்கூடாது என்பதை இந்த ஹதீஸின் நோக்கம்.